தமிழ்நாட்டில் எங்கெங்க சட்டம் ஒழுங்கு இருக்குன்றாங்க. பீகார்லேருந்து வந்து 2 தம்பதிகளை வந்து கொலை பண்ணுறாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாக நடக்குது, அக்கரன்ஸ் நடக்குது, பேட்ரோல் இல்லை. இன்றைக்கி எத்தனை கேஸ் ரிப்போர்ட்டட் கேஸ் தெரியுமா உங்களுக்கு? செயின் அறுத்த கேஸு ரிப்போர்ட் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வழக்கறிஞர் தொழிலில் இருக்கிறதுனால ஒரு 10-15 எஃப்ஐஆர், அது லேண்ட் டீலிங் எதை கேட்டாலும் இல்லை எஃப்ஐஆர் போட முடியாது சார். எஃப்ஐஆர் போட்டால் கணக்கு சொல்லணும். எஃப்ஐஆர் போடுறதில்ல. செயின் ஸ்நாச்சிங்னு போனாங்க 2 ஒரு கிளைண்ட் சொல்கிறார். இப்போ கேட்டால், ஏன் சார் இவ்வளோ சன்னமாக சின்னதாக செயின் போடுவீங்க, இங்கே உயிரை வாங்குறீங்கன்றாங்களாம். இன்னொருத்தர் போய் பெரிய செயின் காமிச்சா திமிரு உங்களுக்குலாம் வெளியில் வரும்போது இவ்வளோ பெரிய செயின் போட்டுருவீங்களாங்க. அப்போ எந்த செயின் போடணும்னு தெரியல. அறுக்கிறவனை விட்டுறாங்க. சின்ன செயின் போட்டால் அவன் வரும்போது இழுக்கும்போது ஏன் விட்டுறீங்கன்றான். இன்னொரு லைட்டாக அறுத்துருச்சு ஒரு லேடிக்கு. அப்போ சொல்கிறாங்க, ஏமா அவன் தாலியை இவ்வளோ பெருசுக்கு போட்டு தான் அவங்க காமிக்கணுமா இல்லை நீ? அப்போது போலீஸ் எப்படி இருக்குன்னா, இவ்வளோ கேவலமான ஒரு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஒரு அலட்சியம் இது வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இத்தனை வருஷத்தில் நான் பார்த்ததே இல்லை. இதுக்கு உண்டான உண்மையான பதில் வந்து மக்கள் இந்த எலெக்ஷனில் கொடுப்பாங்க. இப்போ தெரியாது, மக்கள் எல்லாம் அமைதியாக இருக்காங்க. தமிழக மக்கள் எப்பவுமே வந்து ஓப்பனாக வெளில சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே பாருங்கள், பெரிய பெரிய அரசியல் கட்சிக்கெல்லாம் படுதோல்வி அடைந்த காலம்லாம் இருக்குது. கடந்த காலத்தில் 150 சீட்டு வாங்கினவங்களாம் 5 சீட்டு வாங்கினவங்களாம் இருக்குது. 150 வாங்கிட்டு ஒரே ஒரு இதில் ஜெயிச்சாருலாம் இருக்குது. அவங்களோட மௌனத்தை பாருங்கள். எப்பவுமே மக்கள் வெளில சொல்லவே மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஆனால் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா என்னங்க இப்படி அப்படின்னுவீங்க. அதே மாதிரி இந்த ரிசல்ட் வரப்போது பாருங்கள். அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்போது இந்த இடைக்கால பட்ஜெட், திமுகவின் இந்த இடைக்கால பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க? இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? இவங்க சொல்கிற கோமூத்திரா ஸ்டேட்டு, மாட்டு மூத்திரம் குடிக்கிற ஸ்டேட்டு, பான் பராக் போடுறவனுங்க, அங்கே வந்து ஹிந்தி படித்தா இங்கே வேலை செய்கிறவங்க, இப்படி சொன்ன யூபி 54,000 கோடி சர்ப்ளஸ் பட்ஜெட், அதிகப்படியான பட்ஜெட். நேற்று குஜராத்தில் 964 கோடி சர்ப்ளஸ் பட்ஜெட். முதல் முறையாக யூபியில், இந்தியாவில் முதல் முறையாக டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு 184 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காரு. இது பட்ஜெட்டா? இத்தனை 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு வரும்போது 5 லட்சம் கோடி, இப்போ 10 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி 5 வருஷத்துக்கு, வருஷம் கரெக்டாக போய் கடன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. 1 லட்சம்னு இப்படி வாங்கி வச்சுக்கிட்டு டெபிசிட் பட்ஜெட் காட்டுறாங்க. இது பட்ஜெட்டாக? இது ஏதோ ஒரு வளர்ச்சி சொல்லுங்கள். எனக்கு அதெல்லாம் உள்ள டீப்பாலாம் போகணும், போர் அடிக்கும். என்ன ஜிடிபி எவ்வளோ போகுது அதெல்லாம் வேண்டாம். மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இந்த பட்ஜெட்டில் இத்தனை லட்சம் உள்ளே வரப்போகுது, இவ்வளோ கனிம வளங்களை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம், இவ்வளோ ஃபேக்ட்ரி வந்து சொன்னாரன், பெண்ணுக்கு தாலி கொடுப்போம், நீட்டை ஒழிப்போம், அவன் மத்திய அரசு பணம் கொடுக்கல, இதை தான் சொல்கிறாரு தவிர இந்த பட்ஜெட் எப்படிப்பட்ட பட்ஜெட்டு மக்களே புரிஞ்சுப்பாங்க.